என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னடா இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு? பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். அவர் யார் தெரியுமா? He is the pride of the nation. யார் யாரு? இந்த மண்ணோட சிங்கையா. சத்யமூர்த்தியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் எங்க இளவரசர் வந்துட்டாரா. எங்களை காக்க வந்த சக்தி வேற லெவல். நீங்க வேற லெவல். விஜய் 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் சினிமா கண்டெடுத்த துருவ நட்சத்திரம். 20ஆம் நூற்றாண்டின் கடைசி 10 ஆண்டில் நாயக அவதாரம் எடுத்து 35 வருட பயணத்திற்கு பிறகு தமிழ் சினிமா இதுவரை கண்டிராத உச்சத்தை தொட்டுவிட்டு தளபதியாக நிலை பெற்று அதே வெற்றியோடு விடைபெறும் ஜனநாயகன். ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தியேட்டர்ல பார்க்க போறேன். A lion is always a lion. மிடுக்கான தோற்றம் இருந்துவிட்டாலே நாயகனாகி விடலாம் என்ற பொது புத்தியை உடைத்து ஒரு ஹீரோ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தனது வெற்றியை இலக்கணமாக்கி வைத்திருக்கிறார் விஜய். ஆம், நடிப்பதை தாண்டி 51 வயதிலும் விஜயிடம் இருக்கும் ஃபிட்னஸ் வியப்புதான். அதிலும் அவர் ஆடும் நடனம் ப்ரொஃபஷனல் கோரியோகிராஃபர்களையே அதிர வைக்கும். எப்படி இந்த மனிதனால் இப்படி ஆட முடிகிறது என்று கோலிவுட் ஹீரோக்கள் பார்த்து பொறாமைப்படும் நடனம் அது. மனுஷன் இப்படி ஆடுறான, இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. பொதுவாக முறையான பயிற்சிக்கு பிறகு நடனம் ஆடிவிடலாம் எனினும் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுவதில் பிக்காசோவாக இருக்கிறார் விஜய். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆம், விஜய் படங்கள் ஹிட்டானது ஒருபுறம் என்றால் விஜயின் பாடல்கள் ஹிட்டாகாத படங்களே இல்லை. ஆம், இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் எனும் இன்றைய தலைப்பில் பாட்டுடை தலைவன் விஜய் பாடிய பாடல்களையும் அவரது பாடல்கள் வெற்றி பெற்ற பின்னணியையும் விரிவாக பார்க்கலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங். 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பில் தனது சொந்த பெயரிலேயே நாயகனாக அறிமுகமாகியிருந்தார் விஜய். படம் வெற்றிகரமாக வெளியானாலும் கிடைத்தது பெரும் தோல்வி. கூடவே அவருக்கு கேலியும் கிண்டலும் கிடைத்தன. எனினும் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாத விஜய் தனது தந்தையின் இயக்கத்தில் அடுத்தடுத்து படங்களில் நடித்து வந்தார். 2025ஆம் ஆண்டிலும் தளபதி கச்சேரியில் தனது குரலால் ரசிகர்களை கட்டி போடும் விஜய் முதலில் பாடிய பாட்டு ரசிகன் படத்தில் இடம்பெற்ற பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி பாடல்தான். தாய் ஷோபாவின் கதையில் தந்தை SACயின் இயக்கத்தில் விஜய் நாயகனாக நடித்த 3வது படம் அது. இந்த படத்தில்தான் தேவாவின் இசையில் குத்தாட்டம் போட வைக்கும் பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி என்ற பாடலை பாடியிருந்தார் விஜய். அதற்கு முன்னதாகவே விஜயகாந்துடன் நடித்த செந்தூர பாண்டி படத்தில் சின்ன சின்ன சேதி சொல்லி செந்தூர பாண்டிக்கு ஒரு சேதி உள்ளிட்ட பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்திருந்தன. எனினும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் என்ற ட்ரேட்மார்க் வரி இடம்பெற்ற முதல் பாடல் ரசிகனில் இடம்பெற்ற பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி பாடல்தான். கவர்ச்சி மசாலா தூக்கலாக இருந்த இந்த பாடல் பெரிய ஹிட் அடிக்க படமும் கமர்ஷியலாக ஹிட் அடிக்கவே செய்தது. தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் படத்திற்கே பெயர் போன இயக்குனர் சுந்தர் சி ரசிகன் திரைப்படமும் விஜயும் எனக்கு ஒரு வகையில் குருநாதர் ஆகி போனார்கள். ரசிகன் பெற்ற வெற்றி என் சினிமா போக்கையே மாற்றி போட்டது என்று சிலாகித்திருந்தார். அடுத்த படமாக தேவாவிலும் இசையமைப்பாளர் தேவாவே இசையமைக்க படத்தில் 3 பாடல்களை பாடியிருந்தார் விஜய். ஐயையோ அலமேலு, கோத்தகிரி குப்பம்மா, தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடல்களை பாடி கவனம் ஈர்த்திருந்தார் விஜய். தான் ஒரு தேர்ந்த நடிகன் என்பதை நிரூபிக்க சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட விஜய் நடனத்திலும் பாட்டிலும் தனது 3வது படத்திலேயே வியக்க வைத்திருந்தார். தேவாவின் கானா இசையில் தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா என்று விஜய் பாடிய இந்த பாடல் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஹிட் பாடலாக அமைந்தது.
அடுத்ததாக சி ரங்கநாதன் இயக்கத்தில் தான் நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தில் பம்பாய் பார்ட்டி சில்பா ரெட்டி பாடலை பாடியிருந்தார் விஜய். வித்யாசாகர் இசையில் உருவான கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா பாடல் ஒரு கலக்க படமும் பேசப்பட்டது. குறிப்பாக ஒரு தேதி பார்த்தால் தென்றல் வீசும் என்ற மெலடி ரிப்பீட் மோடில் கேட்க வைத்தது. ஒரு தேதி பார்த்தால் தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்டால் முலை பேசும். அடுத்த வருடமே வெளியான மாண்புமிகு மாணவனில் திருத்தணி போனா மொட்டை பாடலை பாடியவர் அதே ஆண்டில் 5 படங்களில் நடித்து முடித்தார். அதில் ஒன்றுதான் பூவே உனக்காக. விக்ரமனும் விஜயும் கைகோர்த்த முதல் படமான இதில்தான் தனது முதல் பிளாக் பஸ்டர் வெற்றியையும் ருசித்தார் விஜய். படம் சில்வர் ஜூப்ளி ஹிட் அடிக்க பாட்டெல்லாம் பெரும் பேசுபொருளாகி இருந்தது. மல்லிகை பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது, அடி பஞ்சு மெத்தை முல்லை போல கொத்துகின்றது. சொல்லாமலே யார் பார்த்தது, ஆனந்தம் ஆனந்தம், ஓ பியாரி பானிபூரி ஆகிய பாடல்களோடு மச்சினிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது பாடலும் பெரிய ஹிட் ஆனது. ஆம், அந்த சமயத்திலேயே முன்னணி நாயகனாக இருந்த முரளி கௌரவ தோற்றத்தில் வந்து மச்சினிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது பாடலுக்கு துள்ளலாக நடனமாடி கொடுத்திருந்தார். மச்சினிச்சு வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. இதற்கு மத்தியில் செல்வாவில் சிக்கன் கறி பாடலையும் காலமெல்லாம் காத்திருப்பேனில் 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி பாடலையும் பாடியிருந்த விஜய் ஒன்ஸ் மோர் படத்தில் ஊர்மிளா பாடலையும் பாடியிருந்தார். இதற்கடுத்து வெளியான காதலுக்கு மரியாதை படம் விஜயின் ஆரம்பகால கேரியரில் அடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைந்தது. பாடல்களை சொல்லவே தேவையில்லை. இசைஞானி இளையராஜா இசையில் என்னை தாளாட்ட வருவாளா பாடல் இளைஞர்களை நடனமாட வைத்தது. படத்தில் விஜய் ஷாலினி காம்போ ஹிட் அடிக்க என்னை தாளாட்ட வருவாளா மெலடி இன்றைய 2K கிட்ஸ்களுக்கும் பிடித்தமான மெலடியாகவே நிலை பெற்றிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு வரை தனது படங்களில் மட்டுமே பாடி வந்த விஜய் அதற்கு பிறகான ஆண்டுகளில் செல்வா எனும் படத்தில் காலத்திற்கேற்ற ஒரு கானா பாடலையும் சூர்யாவின் பெரியண்ணா படத்தில் நான் தம்மடிக்கிற ஸ்டைலை பார்த்து பாடலையும் பாடியிருந்தார். பாடல் சூர்யாவுக்குத்தான் என்றாலும் வரிகள் அனைத்துமே விஜய்க்கே பொருத்தமாக அமைந்தது. நான் தம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, நான் ரம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சு, நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதகுல விரும்பிச்சு. அதே படத்தில் ஜூட்டடி லைலா, ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம் பாடலையும் பாடியிருந்தார் விஜய். 1997ஆம் ஆண்டு வெளியான லவ் டுடே படத்தில் இடம்பெற்ற என்ன அழகு எத்தனை அழகு, ஏன் பெண்ணென்று பிறந்தாய், நீ காற்று நான் மரம் ஆகிய பாடல்கள் அந்த கால இளசுகளுக்கு காதில் தேனாய் பாய்ந்தது. என்ன அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சிம்ரனும் விஜயும் முதன்முறையாக நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்கு பிறகு சூர்யாவும் விஜயும் சேர்ந்து நடித்த நேருக்கு நேர் படமும் வெளியாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மென்மையான விஜயாகவே காதல் ஜானர் படங்களில் நடித்து வந்தார். நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், நிலாவேவா, துள்ளாத மனமும் துள்ளும், என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு, குஷி, பிரியமானவளே என்று 2000 ஆண்டின் இறுதி வரை காதல் படங்களிலேயே கலக்கி வந்தார் விஜய். இதில் நெஞ்சினிலே படத்தில் இடம்பெற்ற தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா பாடலை பாடி குத்தாட்டம் போட வைத்தார் விஜய். தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. அத்தோடு பிரியமானவளே படத்தில் இடம்பெற்ற மிசிசிப்பி நதி குலுங்க பாடலையும் விஜயை பாடியிருந்தார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே ஹிட் அடித்து பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டன. மேகமாய் வந்து போகிறாய், இன்னிசை பாடி வரும், தொடு தொடுவெனவே வானவிலனை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் நெஞ்சத்தை பிசைய விஜய் சிம்ரன் ஜோடி ஹிட் மேல் ஹிட் அடித்தது. மின்சார கண்ணாவிலும் உன் பேர் சொல்ல ஆசைதான் பாடல் பெரிய அளவில் முணுமுணுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக வெளியான குஷி படமும் அதில் இடம்பெற்ற பாடல்களும் எஸ்.ஏ. சூர்யா வைரமுத்து காம்போவை இன்றளவும் நினைவூட்டுகின்றன. ஒரு பக்கம் விஜயும் ஜோதிகாவும் குறும்பு செய்ய, மறுபக்கம் தேவாவின் இசையும் துள்ளல் நடனத்தை ஆட வைத்தது. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் பாடலாகட்டும், மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் பாடலாகட்டும், அது ஒரு லீகில் இருந்தால்
கட்டிப்புடி கட்டிப்புடிடா பாட்டு வேறொரு லீகில் இருக்கும். கவர்ச்சியை தாண்டி வைரமுத்துவின் வரிகளும் தேவாவின் இசையும் வேறொரு வைபை தரும். சுண்டு வீரல் தொட்டவுடன் எந்தென்னையில் சேர்ந்த முட்டை முட்டை முட்டை. விஜயும் சிம்ரனும் மீண்டும் இணைந்து நடித்த பிரியமானவளை படத்தில் எனக்கொரு சிநேகிதி, என்னவோ என்னவோ என்வசம் நான் இல்லை பாடல்களும் ஹிட் அடித்தன. இந்த காலகட்டத்திலேயே தனது தனித்துவமான நடனத்தால் பார்வையை கட்டி போட்டார் விஜய். எப்பேற்பட்ட பாடலாகட்டும், எப்பேற்பட்ட நாயகியாகட்டும், அந்த பிரேமில் விஜய் ஆடினால் பார்வையாளர்களின் விழி விஜயை விட்டு அகலவே அகலாது. மேகமது சேராது வான்மழையும் பாராது தனிமையில் தவித்தேனே உன்னை நீளைத்தேனே. இந்த மேஜிக் எப்படி சாத்தியமானது என்று தேடினால் விஜயின் ஸ்பான்டேனியஸ்னஸும் நடனத்தின் மீது அவருக்கு இருக்கும் காதலும் ஒரு காரணம் என்கின்றனர் நெருங்கி பழகியவர்கள். பிரெஞ்சு படத்தில் இல்தக்க சையா இருக்கா என்று கிச்சுமூட்டிய விஜய் பத்ரியில் மனம் கவர்ந்த காதல் நாயகனாக ரசிக்க வைத்திருந்தார். விஜய்க்காக பூமிகா பாடும் காதல் சொல்வது பாடலோடு என்னோடு லைலா வராளே மெய்லா பாடலை விஜயே பாடியிருந்தார். என்னோட லைலா வராளே மெய்லா சிக்னலே கடக்கல கடக்கல. தொடர்ந்து தமிழன் படத்தில் உள்ளத்தை கில்லாதே பாடலை பாடியிருந்தார். இதில் சுவாரஸ்யம் என்னவெனில் பாடலை விஜய் பாடியதால் படத்தில் நாயகியாக நடித்த பிரியங்கா சோப்ரா விஜயோடு பாட ஆசைப்பட்டு கேட்க பாடலை கற்றுக் கொடுத்து பாடவும் வைத்திருந்தார் விஜய். மேல் வெர்ஷனை விஜய் பாட ஃபீமேல் வெர்ஷனை மெனக்கெட்டு தமிழை கற்றுக்கொண்டு பாடியிருந்தார் பிரியங்கா சோப்ரா. தொடர்ந்து பகவதி படத்தில் போடாங்கோ பாடலையும் சச்சினில் வாடி வாடி கைப்படாத சிடி பாடலையும் பாடியிருந்தார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உருவான இந்த பாடல் விஜயின் வீட்டில் வைத்தே ரெக்கார்டிங் செய்யப்பட்டதெல்லாம் தனிக்கதை. பாடலும் அதற்கான இசையும் விஜயின் வாய்ஸும் இளசுகளை சுண்டி இழுத்தன. படம் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட போதும் ரிப்பீட் மோடில் போட சொல்லி 2K கிட்ஸ் நடனமாடியதை இங்கு நினைவு கூறலாம். அதுவரை ஆண்டுதோறும் ஒரு பாடலை பாடி வந்த விஜய் இதற்கு பிறகு ஏனோ பல ஆண்டுகளாக பாடவே இல்லை. ஹிட், ஃபிளாப், பிளாக் பஸ்டர் என்று விஜய்க்கு அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்தாலும் சுமார் 7 ஆண்டுகளுக்கு விஜய் குரலில் பாடலே இல்லை. இந்த இடைவெளியில்தான் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக அவதரித்த திருமலை, கில்லி, மதுரை, போக்கிரி என்று அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸை ஒரு உலுக்கி வந்தன. அத்தோடு திருப்பாச்சி, சிவகாசி, வேலாயுதம் என்று தங்கை சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் படங்களும் வெளியாகி விஜயை ஒரு அண்ணனாக, அன்னைகளுக்கு மகனாக கொண்டாட வைத்தது. அதிலும் திருப்பாச்சி படத்தில் இடம்பெற்ற என்னத்தவம் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆயி புட்டோம் பாடல் அண்ணன் தங்கைகளை அழவே வைத்தது. எங்க அண்ணன் நிம்மதி இல்லாம போகுதுங்க என மல்லிகா அழும் காட்சிகளும், தங்கையை சென்னையில் விட்டுவிட்டு செல்கிறோமே என்று அண்ணன் விஜய் பிரிய மனமில்லாமல் செல்வதும் இன்றளவில் உருக்க வைக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள். அதிலும் அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே என்ற வரி ஒவ்வொரு அண்ணன் தங்கையையும் பிணைக்கும் உத்தம வரிகளாக அமைந்தன. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. விஜய் பேரரசு மீண்டும் கைகோர்த்த சிவகாசி படத்தில் என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா என்ற பாடல் தாய்மகன் அன்பை வெளிச்சம் போட்டு காட்ட, வேலாயுதம் படத்தில் ரத்தத்தின் ரத்தமே பாடல் மீண்டும் ஒரு அண்ணன் தங்கை பாடலாக ஹிட் அடித்தது. தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் கிரஷ் மெட்டீரியலாக இருக்கலாம், ஆனால் ஆதர்ச அண்ணன் என்றால் அது விஜய் தான். அப்படி ஒரு அன்பால் தனது ரசிகைகளை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் விஜய். ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே. வேலாயுதம் படத்தில் இடம்பெற்ற சொன்னா புரியாது சொல்லுக்குள் அடங்காது நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம் என்ற பாடலும் பிளாக் பஸ்டர் ஹிட்டான பாடலாக அமைந்தது. விஜயின் அண்ணன் தங்கை படங்களில் தியேட்டர்களை அதகலமாக்கிய கில்லியை கடந்து சென்று விட முடியாது. தெலுங்கு படமான ஒக்கடுவின் ரீமேக்காக இருந்தாலும் கில்லியில் இடம்பெற்ற பாடல்கள் தமிழ் சினிமாவின் டாப் ஹிட் ஆல்பமாக அமைந்தன. பைக் ரைடிங்கோ அல்லது கார் டிரைவிங்கோ இன்றளவும் அர்ஜுனொரு வில்லு பாடலை போட்டுவிட்டால் வேகம் தன்னால் எகிரும். ஒரு கண்ணில் மூடல் ஒரு கண்ணில் நாலாயிரம் கண்கள் சுகமாக
படத்தில் விறுவிறுப்பான காட்சியில் த்ரிஷாவை காப்பாற்றிக் கொண்டு ஜிப்சியில் பறக்கும் விஜய் கார் டயரை மாற்றுவதற்காக ஜிப்சியை தூக்கி பிடிக்கும் காட்சிகள் நெருப்பாக இருக்கும். அப்படி போடு, சூரத்தேங்கா, கபடி கபடி, கொக்கர கொக்கரக்கோ என்று அத்தனை பாடல்களிலும் சம்பவம் செய்திருந்தார் இசையமைப்பாளர் வித்யாசாகர். இதற்கிடையே 2009ஆம் ஆண்டு வெளியான வேட்டைக்காரனில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி விஜய்க்காக போட்ட பாடல்கள் எல்லாம் இன்றளவும் கேட்கவே நெருப்பாகவே இருக்கும். சுக்ரன், வேட்டைக்காரன் மற்றும் வேலாயுதம் என்று விஜயும் இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனியும் சேர்ந்து செய்த சம்பவங்கள் இன்றளவும் நின்று பேசுகின்றன. சின்ன சின்ன குழந்தைகளையும் தனது படங்களாலும் படங்களின் பாடல்களாலும் நெருப்பான நடனத்தாலும் ரசிகர்களாக்கி வைத்திருக்கிறார் விஜய். அதில் வேட்டைக்காரனுக்கு என்றென்றும் தனி இடம் உண்டு. நானெல்லாம் வேட்டைக்காரனுக்கு பிறகுதான் அண்ணனை ரசிக்க ஆரம்பிச்சேன் என்று பல 2K கிட்ஸ்கள் பேசுவதை இன்றளவும் கேட்கலாம். விஜயின் கேரியரில் இன்றளவும் குருவி, அழகிய தமிழ் மகன், சுறா ஆகிய படங்கள் பெரிதும் ட்ரோல் செய்யப்பட்டாலும் அதில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் பட்டாசாகவே இருக்கும். விஜயின் படங்களை விமர்சிக்கும் பலரும் அதில் ஹிட்டடிக்கும் பாடல்களை கொண்டாடவே செய்வார்கள். இதற்கு முன்னர் நாம் பார்த்த படங்களும் அவற்றில் இடம்பெற்ற பாடல்களுமே அவற்றிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. 2010ஆம் ஆண்டு வரை ஒரு வருடத்திற்கு 2-3 படங்களில் நடித்து வந்த விஜய் சுறா தோல்விக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தனது பாதையை மாற்றினார். அடுத்து என்ன செய்ய போறான் உங்க ஹீரோ என KGF படத்தில் இடம்பெற்ற வசனத்தைப் போல சுறா தோல்விக்கு பிறகு விஜய் தொட்டதெல்லாம் ஹிட்தான். சட்டுலாக காவலன் படத்தில் கவனிக்க வைத்துவிட்டு வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி என்று அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை போட்டு மிரட்டினார் விஜய். நண்பன் ரீமேக் படமாகவே இருந்தாலும் விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் கூட்டணி மேஜிக் செய்தது. அஸ்கலஸ்காவில் தொடங்கி ஹார்ட்லே பேட்டரி, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், நல்ல நண்பன் இருக்கானா, இடுப்பு இருக்கானா என்று அத்தனை பாடல்களும் ஹிட்டடிக்க மீண்டும் மீண்டும் நண்பன் படத்தை தியேட்டரில் பார்த்தனர் ரசிகர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு வெளியான துப்பாக்கி படத்தில் மதன் கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கூகுள் கூகுள் பாடலை பாடினார் விஜய். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. விஜயின் கேரியரிலேயே ஆகச்சிறந்த படமாக அமைந்த படம் அவரின் ஹேட்டர்களையும் ரசிக்க வைத்தது. அந்த அளவுக்கு ட்ரெண்ட் செட்டராக இருந்த படத்தில் பாடல்கள் ஒவ்வொன்றும் கச்சிதமாக அமைய தலைவா படத்திலும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடலை பாடினார் விஜய். தலைவா டைம் டு லீட் டைட்டிலுக்கு பிரச்சனை வர பெரும் இன்னல்களுக்கு பிறகு படம் வெளியான நிலையில் தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா அதிரி புதிரி ஹிட் அடித்தது. ஆம், விஜயின் எழுச்சி ஒரு பக்கம் என்றால் பல பிரச்சனைகளுக்கு பிறகு படம் வெளியானதற்கும் அரசியலுக்கு ஒத்துப்போனது பாடல். 2024ஆம் ஆண்டில்தான் விஜய் கட்சி தொடங்கினார் என்றாலும் விஜய்க்குள் இருந்த மாபெரும் அரசியல் வேட்கையை தலைவா படமே முதலாக வெளிச்சம் போட்டு காட்டியது. பாடல்கள் ஒவ்வொன்றையும் தீட்டியிருந்தார் GV பிரகாஷ். அடுத்த ஆண்டே வெளியான ஜில்லாவில் கண்டாங்கி பாடலை பாடிய விஜய் அதற்கடுத்து வெளியான கத்தி படத்தில் செல்ஃபி புள்ள பாடலையும் பாடினார். இன்றளவும் விஜய் பாடிய பாடல்களிலேயே மெலடி லிஸ்டில் டாப்பில் இருப்பது இந்த பாடல்தான். ஜில்லா மற்றும் கத்தி படங்களின் ஆல்பமே ஹிட் என்றாலும் கத்தியில் இடம்பெற்ற யார் பெற்ற மகனோ பாடல் விஜய் ரசிகர்களை கண்கலங்க செய்தது. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். இன்றளவும் பல சம்பவங்களோடு தொடர்புபடுத்தி இந்த பாடல் பயன்படுத்தப்படுகிறது. படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் தனது தாய் மரணித்த அதே பாலத்தின் கீழ் காத்திருந்து போலீசிடம் கைதாவார் விஜய். இப்படி படத்திலும் பாடலில் அத்தனை அம்சங்களும் பொருந்தி இருந்தன. இந்த படங்களின் பாடல்களோடு கத்தியின் பேட் ஐஸ் வில்லன் தீமில் விஜய் கொடுத்த குரல் இன்றளவும் டீகோட் செய்யப்படுகிறது. அடுத்த ஆண்டில் வெளியான புலி படத்தில் ஏண்டி ஏண்டி என்ற மெலடியை பாடினார் விஜய். அதற்கு பிறகு
திரைப்படத்தில் செல்லக்குட்டி பைரவாவில் பாப்பா பாப்பா பாடலை பாடியிருந்தார். 2017ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகி பைரவா சுமாராக ஓடியது என்றால், அதே ஆண்டு தீபாவளிக்கு வெளியான மெர்சல் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. ஜிஎஸ்டி, இலவச மருத்துவம் உள்ளிட்ட பல விடயங்களை பேசி மத்திய அரசின் எதிர்ப்பை சம்பாதித்த விஜய் பாஜகவால் ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தப்பட ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போராட்டங்களுக்கு வெளியான படம் கரியரிலேயே டாப் நாட்சாக அமைந்தது. இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் ஹிட் அடிக்க ஆளப்போரான் தமிழன் பாடல் மெர்சலாக்கியது. முறுக்கு மீசையோடு தளபதி வெற்றிமாறனாக களத்தில் இறங்கிய விஜய் அதகளம் செய்திருந்தார். தொடர்ந்து சர்க்கார் படத்திற்கு பிறகு பிகிலில் ரகுமான் இசையில் பாடியிருந்தார் விஜய். வெறித்தனம் பாடலையும் மாஸ்டரில் குட்டி ஸ்டோரியையும் பாடியிருந்தார் விஜய். வாரிசில் ரஞ்சிதமே, லியோவில் நான் ரெடிதான் வரவா, கோட் படத்தில் விசில் போடு, சின்ன சின்ன கண்கள் என தற்போது வெளியாக இருக்கும் கடைசி படமான ஜனநாயகனில் தளபதி கச்சேரி பாடலையும் பாடியுள்ளார் விஜய். இதில் ரஞ்சிதமே பாடலில் விஜயின் குரலும் அவரது நடனமும் பார்ப்போரை ஆட்டம் போட வைக்க நான் ரெடிதான் வரவா பாடல் வேறு லீகில் அமைந்தது. நான் ரெடிதான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்து ஏறுட்டு மாறாதப்பா. கோட் படத்தில் இடம்பெற்ற விசில் போடு மற்றும் மட்ட ஆகிய பாடல்களில் தனக்கே உரிய எஃபர்ட்லெஸ் நடனத்தால் வியக்க வைத்தார் 50 வயதை எட்டிவிட்ட விஜய். தனது ஒட்டுமொத்த திரை வாழ்க்கையில் கதை தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதற்கு சற்றும் சளைக்காமல் ஒவ்வொரு பாடலுக்கும் மெனக்கெட்டிருக்கும் விஜய் தனது நடனத்தாலும் நாயகர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாகவும் மாறி போயிருக்கிறார். கடைசி படம் என கூறப்படும் ஜனநாயகன் வெளியாகும் இந்த நேரத்தில் 2ஆம் பாடலான ஒரு பேரே வரலாறு பாடல் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது. உண்மையில் பாடலில் இடம்பெற்ற வரிகளைப் போல விஜய் எனும் பெயரே ஒரு வரலாறு தான். ஜனநாயகன்